ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அக்கா பாப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டேன்றதால நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து இப்போ நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை, அக்கா ஊர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. எங்களுக்கு 3 டேஸ் லீவ் கிடச்சிருக்கு. அதனால் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ஊரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்கா ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவல். திருவண்ணாமலையிலேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் இருக்கும். ஏன்னா திருவண்ணாமலைக்குள்ளே ஒரு வில்லேஜ் தான் எங்கள் ஊர். அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு ஊருக்கு காலையிலேயே வந்துட்டு ஒரு 5 o'clock 6 o'clock போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அண்ணா தான் பைக் ஓட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் மார்னிங்கே வியூலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அது இல்லாமல் குளிர் வேறு. சென்னையில் அவ்வளோவும் குளிரே தெரியல. ஊருக்கு போனோடனே செம்மையாக பனி பெஞ்சிச்சு. நாங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்துட்டே போனோம். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. பாருங்கள், செம்மையாக இருக்கும் எங்கள் ஊர் சைட்லாம் மலை எல்லாமே. நீங்களே இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நாங்கள் டேரெக்டாக வந்துட்டு எங்கள் கொல்லிக்கு தான் வந்துவிட்டோம். கொல்லின்னா வந்துட்டு வயல்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதால நாங்கள் இப்போ கொல்லிக்கு வந்துவிட்டோம். சாட்டர்டேனா எங்கள் ஊரில் வந்துட்டு மலை மேலே ஒரு சர்ச் இருக்குது. அங்கே தான் மாஸ் நடக்கும். அங்கே தான் நாங்கள் போயிட்டோம். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதனால் நான் வந்துட்டு மார்னிங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே வந்துட்டேன். இவங்க தான் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டு வேறு ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டோம். அதனால் ஊருக்கு வரப்போ மட்டும் தான் எங்களால் பார்த்துக்க முடியும். இதுதான் நான் படித்த ஸ்கூலு. மலைக்கு கீழே இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கே இருக்கும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எதாவது எக்ஸாம் வரும்போது நாங்கள் வந்துட்டு மேலே வந்துட்டு ப்ரேயெல்லாம் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க தான் போனேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பர்த்டே முடிஞ்சிச்சு. அவளுக்கு நான் எந்த செலிப்ரேட்டும் பண்ண முடியல சென்னை இருந்ததால். அதனால் நான் ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் கேக்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே அவளுக்கு கேக் கட் பண்ணால் அவங்க மம்மியும் அவளும் கொஞ்சம் ஜாலியாக கேக்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிட்டு அவங்க வீட்டில் விடணுன்றதால அவங்க வீட்டில் போய் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் அப்புறம் அங்கே கொல்லிக்கு கிளம்பிட்டேன். அவங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு சீக்கிரமானு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போயிட்டேன் நான். அங்கே போய் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட நாய். காலையிலேருந்து எங்கே போனாங்கன்னு தெரில. ஈவினிங் வந்தாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து ஊர்லேருந்து பட்டாசு எடுத்துகிட்டு வந்தான். அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெடிச்சிட்டு இருந்தான். அங்கே வெடிக்க முடியல, இங்கே வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லேட் பண்ணால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் அப்பா வந்துட்டு மார்னிங் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் என் அண்ணா மட்டும் இப்போ ஈவினிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே போகிறதுக்கே வந்துட்டு 9 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ என்னால் எடுக்க முடியல. சுச்சுவேஷனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு பர்த்டேக்கு அப்போ தான் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். எங்கள் பாப்பா பர்த்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் தூங்கிட்டா. சரி, ஓகே, மேக்கப் போடுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே மேக்கப்லாம் போட்டுட்டோம். மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் கேக் வெட்டுறதுக்கு எல்லாமே வந்துட்டாங்க. ஈவினிங் வந்து 6 o'clock தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Rincy. Happy birthday to you. மறைக்குது. தொட்டு பார்க்குறாங்க. ஃபேன் போடு. திவ்யா ஃபேன் போடு. இந்த கிளான்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்துட்டு பாப்பாவும் தூங்கிட்டா. வெட்டுறதுக்கு முன்னாடியும் தூங்கினா, வெட்டுறதுக்கு அப்புறமும் தூங்கிட்டா. ரொம்ப டயர்டாக இருந்த போல். அடுத்த நெக்ஸ்ட் டே வந்துட்டு திரும்பியும் நாங்கள் ஒரு கேக் வெட்டினோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர் வரல. அதனால் அதே ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு திரும்பியும் வந்துட்டு ஒரு 1 kg வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்து திரும்பியும் வெட்டினோம். வெட்டி முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே பாப்பாவே வந்துட்டு நல்ல மூடில் இருந்தால் போல். நெக்ஸ்ட் டே எல்லாத்துக்கும் வந்து கேக்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கேக்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம். இன்னும் கொஞ்சம் பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு திரும்பியும் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஷூட் ஆரம்பிச்சிட்டோம். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். கொஞ்சம் பாப்பாக்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இந்த டைமில் ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லாமே சாப்பிட உட்காந்துட்டாங்க. எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாமே சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப போர் அடிச்சுது. அதனால் வந்துட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பார்த்திங்கன்னா கிணத்துக்கு தான் கூப்பிட்டேன் நான், குளிக்கலான்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கிணறு இருக்குது. அங்கே தான் நாங்கள் குளிக்க போனோம். அங்கே போயிட்டு இவங்க வந்துட்டு ரீல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்கள். குடி குடி.
ஏன்னா மூக்கு முடி லேடிஸ் மாதிரி மூக்குல ஏறினா அவனுக்கு தான் தெரியும். பாரு. நாங்கள் குளிச்சு முடிக்கவே ஒரு 3 hours ஆயிடுச்சு. நாங்கள் ஜாலியாக வந்து கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளேயே விளையாடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிணத்துல குளிச்சுன்னா பார்த்தீங்கன்னா காதில் வந்துட்டு தண்ணி ஏறிக்கும். அதனால் கொஞ்ச நேரம் மேலே இருந்து குதிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ தான் தண்ணிலாம் வெளியே வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுத்துச்சு. ஊருக்கு வர கிளம்பணும், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இங்கெல்லாம். ரொம்ப வெயிலும் அடிக்காமல் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு. போயிட்டு வீட்டுக்கெலாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் திரும்பியும் வந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கலாம். அங்கே ஊர்லேருந்து நிறையா எடுத்துகிட்டு வந்தோன்னு சொன்னோம்ல, இதுக்கு முன்னாடி அதுதான் வெடிச்சிட்டு இருந்தோம். ஈவினிங் ஆகிடுச்சு. சரி ஓகே, போகும்போது பட்டாசுலாம் வெடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அல்ல இங்கே பாருங்கள், நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்க போகிறோம். தீபாவளி முடிஞ்சு 2 வாரம் ஆகுது. இப்போ வந்துட்டு இந்த வாண்டுங்கெலாம் வந்துட்டு சேர்த்துட்டு போகிறோம் நாங்கள். இப்போ திரும்பவும் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பட்டாசாக வச்சுருந்தோம். குட்டி குட்டி பட்டாசுலாம் நாங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வெடிச்சிட்டோம். இன்னும் பெரிய பட்டாசுலாம் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடிலாம் வெடிக்க முடியாது. அங்கே ரொம்ப கிட்ட வீடு இருக்கும். அதனால் வந்துட்டு எல்லோரும் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில் அந்த சைடு பார்த்திங்கன்னா கொல்லை மாதிரிலாம் இருக்கும், இருட்டாக இருக்கும். அந்த இடத்துல வீடே இருக்காது. அங்கே போய் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் வெடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இந்து கோயில் இருந்துச்சு. அது வேறு பயமாகவே இருந்துச்சு. என்ன ஆகுமோ சொல்லிட்டு. அதனால கொஞ்ச நேரம் பயந்துகிட்டே வெடிச்சிட்டு இருந்தோம். வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் நிறையாவே இருந்துச்சு. அது இன்னும் இப்போதைக்கெலாம் வெடிச்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மட்டும் நான் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.